சிம்பிளான ஒரு மேட்டர். நாட்டியமான ஆண்டவர் ஆராதிக்க வந்தது சார். ஏன் சார் வந்தாலும் ஆண்டவர் சர்ச்சு அங்கதான் இருக்கிறார் ஆண்டவர்? ஆமா, எங்கதான் இருக்கிறாரு? அவர் நம்மை ஆராதிக்க அழைக்கிறார்னா கர்த்தர் எங்கள் நாம் அவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் உங்களுக்கு கொண்டு வர்றாரு. நிறைய பேருக்கு தெரியல, இந்த நாள்ல அவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வருவார். புரியுதா இல்லைங்களா? வெளிநாடுகள் வருவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாற வராங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷம் ஏதோ புதுசு புதுசாக ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் வாட்சி கொடுப்பாங்க. அமெரிக்காங்க ஒருத்தர் சவுதியில் இருக்கிற ஐயா, அவருக்கு ஒரு வாட்ச் வேணும்னு கொடுத்தாருங்க. ஐயா தான் கட்டிக்கிங்க. அவன் இல்லையா சரி கத்தர் கொடுத்தாரு, நான் கட்டின்னு இருக்கிறேன். அவன் சொல்லுங்களேன், இந்த தடவை வந்தார் ஒன்றும் வாங்கிட்டு வரேன், நான் வர முடியாத சூழ்நிலை, அங்கே 2 பிளேட்டு மாறு வந்தேன், டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. அப்போ ஒவ்வொரு வருஷம் வரும்போதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு. சரி வேலை 15 நாளைக்கு ஒரு டைம் வருவாங்க. சிலர்லாம் கவர்மெண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் அதையும் கொடுப்பாங்க. மாதத்தில் 2 டைம் வரவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 டைம் வரும்போதெல்லாம் சில கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. எது மாதிரி உண்மைன்றீங்க? உண்மைதானங்க ஐயா? நாங்கள் ஐயா உண்மைதானுங்க. சிலர்லாம் 5 நாளைக்கு ஒரு டைம் வந்து போகிறாங்க ஃப்ளைட்டில். அப்போது அவங்க வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க, புதுசு புதுசாக வாங்கிட்டு வருவாங்க. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துக்காக வரும்போதெல்லாம், வெளிநாட்டில் வரும்போதெல்லாம் ஒரு புதுசாக ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாரு. நீங்கள் இங்கே வரீங்க, பரலோகத்தின் தேவன் நீங்கள் வரும்போதெல்லாம் புதுசு புதுசான ஆசீர்வாதங்களையும், புதுசு புதுசான கதவுகளையும், புதுசு புதுசான நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார் சார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சிஸ்டர் பிரதர்ஸ், நீங்கள் வரும்போதெல்லாம் புதிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வரப்போகிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் எழுதுறாதீங்க. இன்னைக்கு வரலன்னா அது கிடைக்காது. எனக்கு போன வாரம் அவர் கொடுத்து அமைச்சுங்க, ஆண்டவர் எனக்கு சேர்த்து கொடுங்கன்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு சார். வந்தாலும் ஆசீர்வாதம். ஆமே, அல்லேலூயா. அது போல இங்க சாமுவேல் வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்து நடத்துறாரு. அடுத்து 7 பேர் கடக்க பண்றாரு. அந்த வசனத்தை படிங்க. ஈசாய் 16 வசனங்களா? சாமுவேலுக்கு முன்பாக கடக்க பண்ணினார். பார்த்து ஒருவரையும் அவனை தெரிந்து கொள்ளவில்லை சொல்லி, உன் பிள்ளைகளை இவ்வளவுதானா என்று சொல்லி ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோரும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி, முதல்ல ஆள் அனுப்பி அவனை கொண்டு வாங்க, அவன் இங்க வர மட்டும் நான் பத்திருக்க மாட்டேன்னு சொன்னாரு. சிவந்த மேனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்போது கர்த்தர், இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. கையை தட்டி சொல்ல, நல்ல ஆண்டவருக்கு நல்ல கரண்டக்கு, நல்ல எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. அவன் வந்த உடனே அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? அந்த வசனத்தை படிங்க. சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம். சார் இப்படிப்பட்ட இந்த 3மே எங்க இருந்து வந்த இதை பார்க்க முடியும்? ஒண்ணு வெளியே போகாத இயேசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கலராகவே இருப்பாங்க. அவன் அதுவே வெயில்ல சுத்துறவங்க மூஞ்சி பார்த்தா அங்க இருக்கும், ரொம்ப கருவறைஞ்சு மாறி, கண்ணெல்லாம் ஒரு மாறி இருக்கும். நம்ம வெயிலை விட அந்த இஸ்ரவேல் வெயில் எல்லாம், வனாந்திரதெல்லாம், பாலைவனங்கள் அதெல்லாம் ரொம்ப மோசமானது. அந்த வெயில், அந்த வெயில் மத்தியில ஆடுகளை மேய்க்கிறான். அவன் முகம் எப்படி இருக்குன்றீங்க நீங்க? எப்படி இருக்குன்றீங்க நீங்க? சார் கண்ணெல்லாம் கருத்து போய் கருவடைஞ்சு அப்படிதான் இருக்கணும். அதான் சாப்பிட்டு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்னா, ஆடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மலை மேலே கையவருக்கு ஆராதிக்க ஆரம்பித்தான். அவன் எங்க கண்மலையானவரே
என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வனாந்த இருக்குது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சரிங்க சார். ஒரு பக்கம் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வெயில்ல மழையில் ஒரு பக்கத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறார். சார் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் ஐயா. நம்ம ஏசிடம் இருந்தா கூட நமக்கு ஆராதனை வர மாட்டேங்குது. புரியுதா இல்லைங்களா? நல்ல வீடு கட்டுவோம், ஆண்டவர் வீடு இல்லைன்னா வீடு கொடுப்பாரு, எனக்கு வீடு கட்டணும் ஏசி வேணும் ஏசி கொடுப்பாரு, வேலை இல்லைன்னா வேலை கொடுப்பாரு, அது இல்லையா கல்யாணம் இல்லை ஆண்டவரே கல்யாணம் பண்ணுவாரு, ஆண்டவரே குழந்தைன்னா குழந்தை கொடுப்பாரு, எல்லாம் கொடுத்துருவாரு. ஆனா ஆராதனைன்னா எனக்கு அதெல்லாம் வராதுங்க. என்னங்க என்னது? ஆண்டவர் ஆராதிக்க தெரியலன்னா நான் கிறிஸ்தவனே இல்லை, நான் தேவனுடைய பிள்ளைங்க சொல்றதுக்கு. ஆமென். அல்லேலூயா. சார் உங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல தெரிஞ்ச பாடலை உட்காந்து ஆண்டவரை பாட ஆரம்பிச்சால் அதை ஆராதனை. சகோதரி மாதிரி இருக்கிறீங்க, தகப்பன் மாதிரி இருக்கிறீங்க, பாடி பிள்ளைங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் உட்காந்து தனியா உட்காந்து ஆராதனை பண்ணுங்க. இவருக்கு ஒரு பெரிய விஷயம்னா நியாயப்பிரமாண காலங்கள்லாம் கர்த்தர் பேசுவார். ஆபிரகாம்கிட்ட பேசினாரா? ஈசாக்கு கிட்ட பேசினாரா? மோசே கிட்ட பேசினாரா? அவன் கிதியோன் கிட்ட பேசினாரா? பேசினார். சிம்சன் கிட்ட பேசினாரா? கர்த்தர் எல்லாரும் பேசினார். அவன் தாவீது கிட்ட பேசினாரா? கர்த்தர் பேசல. இன்னொன்று சொப்பனம் வரும், கர்த்தர் பேசினாலும் சொப்பனம் மூலியமா யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்தது, ராஜாவாக போறேன்னு சொன்னார், அதுவும் இல்லை. இன்னொன்று தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி சொல்லுவாங்க உன்னை ராஜா ஆக்க போறாரு, நீ இப்படி பண்ணு இதை செய்ய சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. ஆரம்ப காலத்துல நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணாததுக்கு முன்ன கர்த்தர் பேசல, தீர்க்கதரிசனம் வரல, சொப்பனம் வரலங்க, எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், இஸ்ரவேல் தேவன் கர்த்தர் இருக்கிறான், அவன் ஆராதிக்கிறவன் தெரியும். அதுதான் அவன் என்ன சொன்னான்னா, வேதம் சொல்லுகிறது அவன் இருதயத்துக்கு. ஏன்னா நான் எல்லாரும் சொல்லி கூப்பிட்டோமா, எல்லாரும் வந்தாங்க. ஆபிரகாம் சொன்ன ஆபிரகாமே வா வந்துட்டான், மோசே வானா வந்துட்டான், நான் சொல்றதெல்லாம் வந்துட்டான். ஆனா இவர் பரலோகத்துல எந்த சத்தமே வரல, பரலோகத்துல யாருமே என்ன கூப்பிடல, தேவதூதர் வரல, தீர்க்கதரிசி வரல, சொப்பனம் வரல, எதுவுமே இல்லை. ஆனால் வனாந்தரத்துல இந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தெய்வம் நீரு அப்படின்றாரு. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. இதெல்லாம் யார் எழுதுறதுங்க? தாவீது எழுதுகிறார். அப்போ எதுவுமே சத்தமே இல்லாத ஒரு மனுஷன் ஆராதிக்கிறாருன்னா சும்மா விட்டுருவாரா? சார் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை. நீங்க ஆராதனை வீரரா இருந்தீங்கன்னா சார் உங்களை சும்மாவே விட மாட்டாரு சார். உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ப்ரொமோஷன்களை ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு. எத்தனை ராமன் சொல்றீங்க? அல்லேலூயா. ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. ரகசியம் நம்ம நினைச்சுக்கிறோம், எப்பயாவது சம்பாதிச்சு பெரிய ஆள, நிறைய சம்பாதிக்கிறதுனால பெரிய ஆளா வருது இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட என்ன செய்ய மாட்டாராம், அந்த ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? சார் இப்படி செய்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ண நினைக்கிறார். வந்த உடனே கர்த்தர் சொல்லி எழுந்துடு, இவன் தான் அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். சொல்றீங்க, தாவீது மேல் வந்து இறங்கினார். அதான் சொல்றாரு 5ஆம் வசனம் சொல்றது. இப்ப படிங்க 5ஆம் வசனம் 23:5. என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணினாலே நடந்ததான விஷயம் நடந்ததுங்களா?
சத்துருக்கெல்லாம் நிக்க வச்சுட்டு, என்னை புறக்கணிச்சவங்கெல்லாம் நிக்க வச்சுட்டு, என்னை இதெல்லாம் உதவாதேன்னு சொன்னவங்களுக்கு முன்பாக நிக்க வச்சுட்டு, நீ எல்லாம் உயரவே மாட்டே, ஆசீர்வதிக்கவே பட மாட்டேன் அவன் சொன்னவங்கள நிக்க வச்சுட்டு, அவன் நீ எல்லாம் வேற எதுக்குமே லாக்கின்னு சொன்னவங்கள நிக்க வச்சுட்டு. சார், இது ஒரு பெரிய ஹைலைட்னா, ஒரு வேலை சாமியோடு எழுந்துரு, ஈசாய் வீட்டுல கடைசி பையன் தாவீது, அவனை பேர் நீ அபிஷேகம் பண்ணினா சாமியார் என்ன பண்ணிருப்பான்றீங்க? நீங்க என்ன பண்ணிருப்பாரு? நேரா போய் ஈசாயை பார்த்து, ஈசாயே தாவீது எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டுப்பாரு. சார், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான் சார். சரி விட்டுரு, இல்லைன்னா அவனை மட்டும் வர சொல்லி நிக்க வச்சு முட்டி போட்டு அபிஷேகம் மட்டும் நேரம் வந்திருப்பார். ஒரு சிம்பிளா நேரம் முடிஞ்சுட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆராதனை பண்றவனுக்கும் ஆராதனை பண்ணாதவனுக்கும், கர்த்தர் தேடுறவனுக்கும் தேடாதவனுக்கும், பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும், பரிசுத்த உள்ளவனுக்கும் பரிசுத்த இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் அந்த விஷயத்தை மறைத்து, அவன் 7 பேர் வராங்க, அப்ப கூட ஒரு வெளிப்பாடே வரலைங்க சாமியாருக்கு. தீர்க்கதரிசிங்க நடக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியல, வா வேற என்ன என்ன ஆண்டு அமைச்சிருக்காரு, சும்மா இல்லை ஏதாவது ஒண்ணு வேற என்ன புள்ள இருக்கா அப்படி கேட்கிறாரு. இருக்குப்பா, எங்க வா ஆடு வச்சிருக்கிறான். ஆண்டவர் கொண்டு வந்து சத்துருவுக்கு முன்பாக அவன் தலை எண்ணினாலே அபிஷேகம் பண்ணுங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? உங்க வாழ்க்கையில சத்துருவுக்கு முன்பாக, இன்னைக்கு தலைப்பு சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வார் தான் தலைப்பு இன்னைக்கு. அவன் கர்த்தர் என்ன செய்வானா, உங்களை சத்துருவுக்கு முன்பாக கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறான். அவன் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் சத்துருவுக்கு முன்பாக உங்களை கனம் பண்ண போகிறார். மனுஷர் உங்களை கனவீனம் பண்ணிருக்கலாம், உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்களை அவமானப்படுத்திருக்கலாம், உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமா நிந்தித்திருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எந்த மனுஷர் எந்த சத்துருவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை கனமனைகளை எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நல்லா கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றமா, ரிசீவ் பண்ணிக்க. எனக்கு தான் கர்த்தர் பேசுறான்னு சொல்லி வாங்கிக்கிறது. கர்த்தர் என்னை கனமான போகிறார், என் குடும்பத்தை கனமான போகிறார், என் பிள்ளைகளை கனமான சொல்லு வாயில் திறந்து. அவன் நீங்க வாயை திறந்து சொல்ல சொல்ல உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தை என்ன செய்ய போறாரு ஆண்டவர்? என்ன பண்ண போறாருங்க? கனம் பண்ண போறாருங்க. அல்லேலூயா. அவர் கனம் பண்ற தேவன். கனவீனம் பண்றவர்கள் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தாவீது வனாந்தரத்துல எந்த சத்தம் இல்லாத பொழுது கர்த்தரை கனம் பண்றான். அவன் அப்ப இது சும்மா இல்லை, நானும் உனக்கு நான் உனக்கு கனம் பண்றப்பா, நீ பாட்டு பாடுன என்ன துதிச்ச, அதனால நான் ஒன்று செய்வது தெரியுங்களா? அவன் எதிர்பாராதது ஒன்று, நினைச்சு பார்க்காதது ஒன்று, அது ஒரு பெரிய ஆச்சரியமானது ஒன்று. அது அவனுக்கு அவன் எல்லாருக்கும் பிரமிச்சு போயிடுச்சு. இது ஆடு மேய்க்கிறவன் சாதாரண, இவனுக்கு என்ன பேசுறது? ஆடு மேய்க்கிற எப்படி பேசுவாங்க? நல்லா இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்கன்றீங்களா? இல்லை ஹிந்தியில் பேசுவாங்கன்றீங்களா? இல்லை தெலுங்குல என்ன பேசுவாங்கன்றீங்களா? எதுவும் இல்லை. அவன் ஆடு வைக்கிறவங்க சரியா வார்த்தை கூட உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆடோடு இருக்கிறதுனால, அதோடு பேசுகிறதுனால சரியா வார்த்தை கூட வராது. அப்படிப்பட்ட மனுஷனை தேர்ந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான், கனம் பண்றாங்க. அவன் எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் கனமான நினைக்கிறீங்க? அவன் ஒரு சத்துருவுக்கு முன்பாக, அல்லேலூயா, உங்கள் குடும்பத்தை கனம் பண்ண போறேன். தலைமையை கை சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு முன்பாக, என்னை புறக்கணித்த குடும்பங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக, சத்துருவுக்கு முன்பாக, புறஜாதிகளுக்கு முன்பாக என்னை கனம் பண்ண போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
என்ன கனம் பண்ண போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நல்லா வாயிட்டு சொல்லு. நீங்க சொல்லுங்க என்ன ஆண்டவர் கனம் பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாம் வாயிட்டு தந்து உங்க அறிக்கை கர்த்தர் கேட்கட்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, நீர் என்னை கனம் பண்ணுகிறவரா, நீர் என்னை கனம் பண்ணுகிறவரா இருக்கிறீரே ஐயா. சத்துருவுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீரே. ஹalleluya. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கனமன்னா எப்படி கனம் பண்ணுவார் சார் அப்படின்னா, எஸ்தர் புத்தகத்துல நம்ம எடுத்து வாசிக்கும் போது, எஸ்தர் புத்தகத்துக்கு நேரம் வாங்க, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் வாசிக்க. ராஜாவின் ஊழியக்காரர் அவரை நோக்கி, ராஜா உள்ளே வரட்டும். ஆமான் உள்ள வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமா என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ணுவார் மனசுல சொல்லிக் கொண்டான். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், நல்ல கவனிங்க, ராஜா உடுத்துகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவன் சிரசு மேல் தரிக்கப்படும் ராஜ மூடியும் கொண்டு வரப்படும் அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவுடைய பிரதித்தமாக பிரதான பிரதிபலின் ஒருவனை கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவரப்படி செய்த ராஜா கனமணிகளை விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கௌரவிக்க வேண்டும் என்றார். கையால் தட்டி சொல்லுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இங்க ஒரு பெரிய கனம் நடக்கிறது. ராஜா என்ன செய்வாரு, ஆமானை நோக்கி, பாப்பா என்னங்க ஐயா, நான் கனம் பண்ணா என்னெல்லாம் பண்ணலாம் கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லையா, ராஜ வஸ்திரம், ராஜ குதிரை, ராஜ மூடி, அவன் ராஜ குதிரை எல்லாத்தையும் கொடுத்து அவர் மேல கொடுத்து அவனை அலங்கரித்து என்ன செய்யப்படுமா, குதிரை மேல உட்கார வைத்து வீதிகளில் தெருக்களில் கொண்டு போய் ராஜாவிலே கனம் பண்ணுகிறார், ராஜாவிலே கனம் பண்ணுகிறார், ராஜாவிலே கனம் பண்ணுகிறார் எல்லாம் சொல்லுறாங்க. அவன் மற்றதாய் அவன் எங்க இருந்தாருங்க, மற்றதாய் அரண்மனை வாசலிலே இருந்தவர். ஏன்னா அதுக்கு முன்பாக ராஜாவை அந்த மனுஷன் உயிரை காப்பாற்றினார். என்ன செஞ்சாருங்க, உயிரை காப்பாற்றினால கர்த்தர் பேசுறாரு, நீ சில மனுஷனுக்கு நன்மை செய்யல, அப்போ லிஸ்ட் எடுத்து பேச பார்க்கும்போது கேட்க, நம்ம யாராவது செய்யாம நன்மை செய்ய முடியுமோ அப்படி கேட்கும்போது லிஸ்ட் எடுத்து பார்த்தா மொத்தவாயோட மனுஷன் உங்களை காப்பாற்றி இருக்கிறான், நீங்க அவனுக்கு எதுவுமே செய்யல. அவன் மொத்தவா யாருங்க, ஒரு யூதன், தேவனை ஆராதிக்கிற மனுஷன், ஆண்டோருக்காக ஒய்யனாக்கம் நிற்கிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சத்துரு, இவரை அழிக்க நினைக்கிற சத்துரு. அல்லேலூயா. இந்த குழந்தை இல்லாம போக நினைக்கிற சத்துரு அவன். அவனுக்கு முன்பு அவனையே கூப்பிட்டு அவனையே வர சொல்லி என்னெல்லாம் பண்ணலாமான்னா இவர் சொல்லிட்டாரு, இதே வேற ஒருத்தர் பண்ணிடணுமா, நீ சொல்ல சொல்லியிருப்பான், சிம்பிளா சொல்லியிருப்பான். இவனை நான் கொடுக்க தேவை, அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை, இவனுக்கு இந்த தகுதி இல்லை, இந்த அவசரம் வேணா, சாதாரண அவசரம் எடுக்கலாம், இவங்களுக்கு வேணா ஒரு சின்ன சாப்பாடு கொடுத்துடலாம், நல்ல விருந்து சாப்பாடு கொடுத்து அதுலேயும் அவங்க திருப்தி ஆயிடுவாங்க அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இவனுக்குள்ள ஒரு தாட்டம், என்னதான் ராஜா கனம் பண்ண போறாரு, அதனால இருக்கிறதே பெஸ்ட் என்ன, ராஜ வஸ்திரம், ராஜாவுடைய வஸ்திரம், ராஜ குதிரை, அவர் ஏறின குதிரை, ராஜ மூடி, அல்லேலூயா எல்லாம் சொன்ன உடனே அப்படியே நீ சொன்னபடி செய், கொண்டு வா. யாருங்க, யாரை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க சார்.
ஒரு நன்மை செஞ்சவனுக்கே ஒருத்தர் கனம் பண்ணுவாரானா, நல்ல கவனிங்க. அவன் உயிரை காப்பாற்றின மனுஷனுக்கே ஒரு கனம் வருமானால் அதோடு யாருடையதுங்க? அவருடைய வஸ்திரம், அவருடைய ராஜமூவி, அவருடைய குதிரை. நம்ம ஆண்டவர் தெரியுங்களா? ராஜாதி ராஜா. அவர் கொடுக்கறதெல்லாம் எப்படி கொடுக்குறாரு தெரியுமா? தனக்கு பெற்றதெல்லாம் கல்வாரி சிலுவையில பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்குரியது? நமக்குரியதா கர்த்தர் கனம் பண்றாரு. அல்லேலூயா. உங்களுக்கும் கர்த்தர் எந்த பிசாசுடைய வல்லமைகள் உங்களை அழிக்க நினைக்கிறார்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனம் பண்ண போறாரு. உங்களை கனம் பண்ண போறாரு சார். உங்களை அழிக்க நினைக்க ஒருவனால முடியாது. உங்களை அழிக்க ஒரு ஆளும் முடிவே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை அழிக்க நினைக்க எந்த மனுஷனாலும் முடிவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அழிக்க முடியுமா? அழிக்க முடியுமா? முடிவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்றார். அது பறிக்கவும் முடியாது. அவர் உங்களை கனம் பண்ணா ராஜா எப்படி கனம் பண்றாரோ அதே கனம் தான். எப்படிங்க? நீங்க நினைச்சதை விட மேலான ஆசீர்வாதம், மேலான கிருபை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, கனம் பண்றார் ஆண்டவர். சத்துருளுக்கு முன்பாக அழிக்க நினைச்ச சத்துருளுக்கு முன்பாக. அல்லேலூயா. ராகாபு வேசி கர்த்தர் கனம் பண்றார். உண்மையா? உண்மை இல்லைன்றீங்களா? ராகாபு வேசி கர்த்தர் கனம் பண்றாருங்க. எப்படிங்க கனம் பண்றாரு? எப்படிப்பட்ட கனம் கொடுத்தாரு தெரியுங்களா சார்? யாருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியும் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியும் மத்திய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மிகப்பெரிய கனம் இது. அல்லேலூயா. என்னங்க இது? கனமா? கனம் இல்லைன்றீங்களா? கனம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பேரை எழுதுறாருன்னா அது கனமா கனவீனமா? கனம் பண்றாரு. கனம் பண்றவங்கள தான் பேர் எழுதப்படுகிறதுங்க. கனவீனம் பண்றவங்க பேரே இல்லை. கனவீனம் பண்ண தெரியுமா? சாமுவேல் ஞானி, மிக சிறந்த ஞானி. அவன் வார்த்தை, அவன் பேச்சை கேட்கிறான். பல நாட்டுல இருந்தெல்லாம் வந்தாங்க. ரொம்ப ஞானமா பேசுற, ஞானமா திருப்ப கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இங்கே விசுவாச பட்டியல அவன் பேர் இல்லை. அவன் மனுஷனை கனம் பண்ணான். புரியல இல்லைங்களா? யாரை கனம் பண்ணான்? 1000 ஆம்பளை கனம் பண்ணான். அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான். அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தான். விக்கிரனை கொண்டு வந்தான். எல்லாம் செஞ்சுட்டான். மனுஷனை கனம் பண்ணியிருந்தான். ஆனா ராகாபு வேசி அழிக்க வரான கேள்விப்பட்டவுடனே மெய்தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றார், கீழே உயிரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர்தான் தேவனானவர். அவரை போல உலகத்துல வேற தெய்வம் இல்லையா, அவர் தான் மெய்யான தெய்வம் சொன்னா பாருங்க. அந்த கணம் இஸ்ரவேலோடு படைக்கப்பட்டால் வாழ்க்கை தலைக்கடாய் மாறிவிட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்க? விசுவாசப்பட்டு நீங்க பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல அவர் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:35. சீக்கிரம் நான் முடிக்க போகிறேன். டைம் ஆயிடுச்சு பாருங்க. தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே 31ங்க. விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி தேவக்காரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களோடு கூட தேவ சேதமாகாம இருந்தார். அல்லேலூயா. கவனிங்க, விசுவாச பட்டியல வருதுன்னா சாதாரண ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது. இது பெரிய விஷயம், பெரிய கணக்கு.
எத்தனையோ பரிசுத்தோட பேர் இல்லைங்க. ஆமென். இடம்பெறாமன்னு சொல்றீங்க. ஒரு வேசிக்கு கர்த்தர் கனம் பண்றாரு. ஏன்னா அவன் உண்மையா தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சு, உண்மையா ஆண்டவருக்காக வாழ்ந்தான், உண்மையா ஆண்டவரை தேடினான், மரிக்கிற வரைக்கும் இயேசுக்காக வாழ்ந்தான். அவன் நாம் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக உண்மையாய் பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சொல்றீங்க. இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிட்டோம். ஆண்டவர் சொல்ற சத்துருவுக்கு முன்பாக இரண்டாவது ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுவான், தலையை நான் உயர்த்த போறப்பா. அல்லேலூயா. உன் தலையை உயர்த்த போறப்பா. ஆமே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போறாரு, உயர்த்த போறாரு. அல்லேலூயா. இந்த காலம் உயர்வேன் காலம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த காலம் உயர்வேன் காலமாய் மாறுகிறது. சத்துருவுக்கு முன்பாக தான் கர்த்தர் தலையை உயர்த்தி அழகு பார்க்க போறாரு. அல்லேலூயா. உன் படிப்புல ஆண்டவர் உயர்த்த போறாரு. உனக்கு வேலை கொடுத்து ஆண்டவர் உயர்த்த போறாரு. உனக்கு நல்ல வீட்டை கொடுத்து ஆண்டவர் உயர்த்த போறாரு. உனக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்த போறாரு. உனக்கு நல்ல வாகனத்தை கொடுத்து காரை கொடுத்து ஆண்டவர் உயர்த்த போறாரு. உயர்வுன்னா என்னங்க? எதை இல்லையோ அதை கொடுத்து உயர்த்தி அழகு பார்க்கிறவர். உயர்த்துவேன்னு சும்மா சொல்றது இல்லை, எதை இல்லையோ அதை கொடுத்து நீ போப்பா. காரில் ஏறி போகும்போது அவர் அழகா பார்ப்பார். பக்கத்துல உட்காந்து, பரவாயில்லையே நடந்து போன என் பிள்ளை நீ கால் செம்மனா உட்காந்து போகுது. அந்த இதை மற்றவர்களாம் எரியும். போகலாம் நடந்து போயிட்டான். முதல்ல சைக்கிளை ஓட்டான், அவர் வண்டி வாங்கினான், இப்போ காரில் போகிறான். மற்றவர்களுக்கெல்லாம் எரியும். ஆனால் அவர் பார்ப்பாரு, சிரிச்சுட்டே இருப்பார். என் பிள்ளைங்க எல்லாருக்கும் முன்பாக நல்லவரா, நல்லா வசதி உள்ளவராக, சொல்வந்தனாக, சீமானா இருக்கணும் தான் விரும்புகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் விருப்பமே அதுதான். பக்கத்துல கை சொல்லுங்க, பக்கத்துல கை சொல்லுங்க. ஆண்டவர் விருப்பமே நம்மை உயர்த்துவதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் கீழாக்காமல் நீங்க எப்படி இருக்கணும் எப்பவுமே? அல்லேலூயா. காப்போடு இருக்கணும் எப்பவுமே. நீங்க கீழே இருக்கிறீங்கன்னா இன்னும் சரியா தேவனை ஆராதிக்கணும். உண்மையாய் ஆண்டவர் ஆராதிச்சீங்கன்னா மேல 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 நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆமே. அது தாவீது உதாரணம். உண்மையா ஆண்டவர் ஆராதிச்சதுனால்தான் ராஜரீக அபிஷேகம். சாமி வந்து அபிஷேகம் பண்றாரா? ஆமே. அது ஒரு பெரிய உயர்வு. ரெண்டு கோத்திரம் அபிஷேகம் பண்றாங்களா? சில 10 கோத்திரம் அபிஷேகம் பண்றாங்க. 3 அபிஷேகமும் ராஜரீக அபிஷேகம். அது யாருக்கு மட்டும்தான்? ஆடு மேய்ச்சலுக்கு ராஜ சிங்காசனம், ஆடு மேய்ச்சலுக்கு ராஜ வஸ்திரம், ஆடு மேய்ச்சலுக்கு ராஜ சாப்பாடு. அதே வேலைக்காரர்கள் பொண்ணு வெள்ளி சாதாரணமா. சார் அவர் தேவா கட்டுறதுக்கு சாமியில கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுத்தாரு தெரியுங்களா? எவ்வளவு கொடுத்தாருன்ற நினைக்கிறீங்க? எவ்வளவு கொடுத்தாரு? சாலமன் கட்ட போற ஆண்டு சொல்றாரு, ஆலயம் கட்டணம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய ஹோல் பணம் சொல்லுங்க 500 கோடி கொடுத்தாராம். எவ்வளவுங்க? 500 கோடி கொடுத்தாரு. தங்கமே தங்கமே. தேவனுடைய ஆலயம் கட்டின பெஸ்டா கட்டணும். பெஸ்டா நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா பெஸ்டா வாங்கி கொடுக்கணும். ஒரு ஆலயத்தை நம்ம சாப்பாடு பண்ணா பெஸ்டா போடணும். ஏதாவது போடுங்க சாப்பாடு தான் நம்ம ஏதோ வாங்கி கொடுங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம். மனுஷருக்கு வாங்கி கொடுக்கறது இல்லை, மனுஷருக்கு காணிக்க கொடுக்கறது இல்லை, கர்த்தரை கனவண்டுகிறோம். நீங்க கொடுக்கறதெல்லாம் பெஸ்டா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும். நீங்க ஒஸ்டா செஞ்சா ஒஸ்டா தான் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சூழ்நிலாம் கர்த்தருக்கு தெரியும் அப்படிங்க. என்னங்க? என் சூழ்நிலாம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனா நீ கொடுக்கறது எது கொடு? பெஸ்ட்டை கொடு. உயர்வுக்கு நீ பெஸ்ட்டை கொடுத்தா வரவேற்று வர அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுங்க, பெஸ்ட்டை கொடுங்க. ஆண்டவர் உயர்த்துவார். உயர்த்துற காலம் இது. அப்புறம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி
எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே என்னோட நீங்க பேசுற வார்த்தைகள் எத்தனை பேர் நன்றி சொல்றது ஓரா கால சாந்தரா ஆண்டவரே மக்கள் நன்றியப்பா பெரியவர் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே ஆச்சரியமான தெய்வம்ப்பா ஆச்சரியமான தெய்வம்ப்பா கடத்துறப்ப கொடுக்கிற ஆண்டவரே எல்லா குடும்பங்களின் சத்துருளுக்கு முன்பாக இவருடைய கனமண்ணுங்கப்பா சத்துருளுக்கு முன்பாக இவருடைய வேறு ஆண்டவரே யாரெல்லாம் அவளை புறக்கணித்தாங்க யாரெல்லாம் ஒன்றுன்னு சொன்னாங்க யாரெல்லாம் இவளுக்கு வேலைன்னு சொல்லலாம் வேலையே இல்லைன்னு சொன்னாங்க யாரெல்லாம் இவளுக்கு நல்ல வீடு இல்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு முன்பாக நல்லா உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம் இல்லாம நீங்க எல்லாரையும் உயர்த்துங்க சபையை உயர்த்துங்க மக்கள் கொடுத்து உயர்த்துங்க பொருளாதாரத்தை கொடுத்து உயர்த்துங்க நல்ல ஒரு இடத்தை கொடுத்து உயர்த்துங்க ஐயா எல்லாருக்கும் முன்பாக சபை உயர்ந்திருக்கட்டும்பா நீங்க அப்படி செய்ய போறீங்க டாடி ஒரு லேண்ட கொடுக்க போறீங்கப்பா ஒரு புதிய லேண்ட் ஆலயத்துக்கு கொடுக்க போறீங்க அந்த இடத்துல மாற போறதுக்காக சொல்றோம் இந்த விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போறதுக்காக சொல்றோம் கர்த்தர் பெரியவரையா இந்த தாசனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பொதுவான விசுவாச பிரமாணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்டுபிடித்த உற்பத்தியில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தவருக்கு எழுந்தறினார். பரமனுக்கே சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபாடு வீற்றிருக்கிறார். அவ்விழுந்து உயிர்த்தவரையும் மரித்தவரையும் நாயகத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் இந்த வண்ணமாகவே கீர்த்தனை புத்தகத்திலே புத்தெழுச்சி பாடல்களை 336வது பாடல் 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்த பாடல்கள் என்ற பாடலை பாடும்போது நம்மை காணிக்கையும் அர்ப்பணிப்போம். அருமையான மகள் ஷியாமலா கலை செல்வர் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார். ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்து பாடுங்களே யாவரும் தேன்மொழி பாடல்களா இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லோரும் பாடிடுவோம். எல்லோரும் பாடிடுவோம்.
சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, என்றெல்லோரும் பாடிடுவோம். மழையில்லை, மழையில்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம், ஆனந்தமாய் பாடிடுவோம். சபையார் அமர்வோம். சபைக்கான அறிவிப்பை செயலாளர்கள் அறிவிப்பார்கள். தொடர்ந்து